நம்மளரும் கண்களை முடிதல்களை தாழ்த்தி இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னவரே அப்பா, இந்த புதிய நாள் காலை வேளையில் கூட தகப்பனை உம்முடைய சாயலினால் திருப்தியாகும்படியாக, உமது அழகு முகத்தை தரிசிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1000 நாட்களை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆக அம்மைய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உற்சாக மனதுடனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெரியவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், எங்களுக்குள்ளாக இருக்கிற எங்கள் பெரிய தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறோம், நீர் பெரியவர் ராஜா. எங்களுடைய தேவைகளை பார்க்கிறோம், நீர் பெரியவர் அப்பா. எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து யெகோவா ஈரைவாக இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஒன்றும் இல்லாமையிலிருந்து எங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீரே. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவரே, உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்தின் பாதையிலே கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போதெல்லாம் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தமா எங்களோடு கூட இடைப்படுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். அதன்படி நடக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் உம்
நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வாலிபன் தனது பலிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தனது பலிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனை உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். தேவனை உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. தேவனை உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, தேவனை உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்
அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எந்த மனுஷர்களுடைய கண்களும் அப்பா எங்களை பார்க்கவில்லை என்றாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எங்களுடைய உயர்வினிலும் எங்களுடைய தாழ்வினிலும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. வனாந்திரத்தின் பாதையிலே அப்பா ஆகார் அழுகிறதான சத்தத்தை கேட்டீரே அப்பா. ஆகாரின் கண்ணீரை கண்டீரே. ஆகாரின் கண்ணீருக்கான காரணத்தை மாற்றி போட்டீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டீரே. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. லகாய்ரோயி உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அப்பா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி அப்பா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அப்பா சுற்றிலும் பார்த்து எங்களை இந்த காலை வேளையிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதமானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அதிசயமானவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. செயல்களிலே வல்லவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவரே உமை சோதரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறீரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கூட எங்களுடைய துதிகளின் மத்தியிலே தேவன் உலாவி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அப்பா இந்த காலை வேளையிலே எங்கெங்கே உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த துதிகளின் மத்தியிலே தேவன் இறங்கி வந்து அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ராஜா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாக அப்பா தேவன் நாங்க நினைத்திராத வேளையிலே எங்களுக்காக அற்புதங்களை நடப்பிக்கிறதற்காக சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதற்காக
உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று சொன்னீரே ராஜா. உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. Glory to Jesus. Hallelujah. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாரங்கள் என் சுமைகளை என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உம் பாதத்தில் எல்லா பாரத்தையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்படி இறக்கி வைத்தேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லா கரங்களை வேத்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே, ஜீவனை அழிவிலின்று என் ஜீவனை அழிவிலின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே உம்மோடு இருப்பதுதான் உம்மோடு இருப்பதுதான் வாஞ்சையோட கேட்பாண்டவரே, உங்க கூட இருக்கணும்பா. வாஞ்சையெல்லாம் அதுதான் சித்தம் செய்யணும் ஆண்டவரே. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் எல்லாம் அதுதான் ஆண்டவரே. இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாஞ்சையும் ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளில் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை எல்லாம் அதுதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தந்திரளும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிறது போல நாங்களும் உம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோட கேளுங்க. ஹல்லேலூயா. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோட எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் உங்களுடைய வீட்டை நிரப்புகிறது, உங்களுடைய குடும்பத்தை நிரப்புகிறது, பிள்ளைகளை சந்ததிகளை அது அந்த பிரசன்னம் நிரப்புகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜாதி ராஜா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்கும் பொழுது அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறபடி. ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஹல்லேலூயா தம்முடைய ஜனங்களை வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீர் உயர்ந்தவராய் இருப்பீராக. ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவராய் நீர் மாத்திரம் இருப்பீராக. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே நீர் உயர்ந்திருப்பீராக. திருச்சபையிலே நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே மந்தைக்கு ஆண்டவரே பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே மந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரதான மேய்ப்பனுடைய கரங்களிலே நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கால தேவைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிற மேய்ப்பன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. உமையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஜீவனிலும் மேலானவர் நீர்தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடானுகோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா, இரவும் பகலும் ஐயா, உந்தன் வசனம் தியானிக்கிறேன் என் ராஜா. இரவும் பகலும் ஐயா, உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லா வாங்கியோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட சொல்லுமா? என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம் திருநாமம்
உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே, நீதிமானதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே என் ராஜா. நீதிமானதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் உயிரான இயேசுவே, எங்கள் உயிரோடு கலந்திருக்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவாதி தேவன், எங்கள் ஜீவனோடு கலந்திருக்கிற எங்கள் தேவன், உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து உமக்கு நாங்கள் ஆண்டவரை உளமாற நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதுவரையிலும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நடப்பதும் ஆண்டவரே, நாங்கள் காரியங்களை நடப்பிப்பதும் உங்கள் கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நாங்கள் நிர்மூலமாக இருப்போம்ப்பா. எங்களை இதுவரையிலும் உடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய ஆலோசனைகளை தந்து எங்களை வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் உண்டு. எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் 1-2 கிடையாது. ஒரு போராட்டத்தையே நம்மளால் சமாளிக்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்றாலும் மாம்சம் சார்ந்த காரியங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், ஒரு உலக பிரகாரமாக நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சில அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு காரியத்தை ஒரு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு போனால் அங்கே அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் துரைத்தனங்கள் பண்ணுகிறார்கள். ஒரு காரியத்தை அரசாங்கமே இலவசமாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அது இலவசமாய் மக்களுக்கு கிடைக்க முடியாதபடிக்கு அங்கே சில அதிகாரங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறது. அப்போ அங்கே துரைத்தனங்கள் செயல்படுகிறது. அப்போது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அப்போ இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரத்துக்குரிய லோகாதிபதி பிசாசு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அதாவது
பூமியிலே கிரியை செய்கிறதான இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் என்று சொன்னால் பிசாசு பல சேனைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த பூமியில் இருந்து நமக்கு விரோதமாய் மனிதர்களை தூண்டிவிட்டு சூழ்நிலைகளை பாதகமாக்கி நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நம்மை எரிச்சலூட்டி கோபமூட்டி நம்முடைய ஆவிகளை விசனப்படுத்தி பல விதத்தில் இந்த பூமியிலிருந்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சேனையாக அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சின்னு இருக்குது சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு கவுன்சிலர்கள் இருக்கிற மாதிரி, வட்டச் செயலாளர்கள் இருக்கிற மாதிரி, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறது மாதிரி பிசாசும் அவன் ஒரு சேனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நம்ம தானியேலுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது பெர்சிய தேசத்தின் அதிபதி என்னோடு கூட யுத்தம் பண்ணினான் என்று சொல்லி மிகாவேல் தூதன் சொல்லுகிறதை பார்க்குறோம், காபிரியல் தூதன் சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த பூமியிலேயே பல பிரிவுகளாக பிரித்து பிசாசு அந்தந்த பகுதிகளுக்கு அந்தகார லோகாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போது இவைகளெல்லாம் வான மண்டலங்களில் வேறு அது வேறு தனி ஒரு பொல்லாத ஆவிகள். நம்முடைய ஜெபங்கள் மேலே போக முடியாதபடிக்கும் மேலிருந்து கீழே இறங்க முடியாதபடிக்கும் அப்படி பல தடைகளை உண்டு பண்ணுகிறதான காரியம். உதாரணத்துக்கு அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுத்து இதை நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு ஆவணம் செய்யுங்கள்னு சொன்னால் இந்த மனு போய் பல அதிகாரிகளை கடந்து போகிறதுக்கு அங்கே நடுவில் இருக்கிற எவனாவது உருப்படாத ஒரு அதிகாரியாக இருந்தானா அந்த மனு போய் சேராது. அப்படியே போய் சேர்ந்தாலும் அதற்கான நன்மைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிற வழியிலே பல பேர் தடை பண்ணுறாங்க. அப்போது இதே போல தான் பிசாசும் என்ன பண்ணுகிறான், தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நன்மைகளை தடை பண்ணக்கூடிய இத்தனை போராட்டங்கள் இருக்கிறது. அப்போது இவ்வளவு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு நமக்கு பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிக போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த போராட்டத்தை நாம் மாம்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போது நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நம்ம மாம்சத்தில் தான் நடக்கிறோம். ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க டீல் பண்ணுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அநேக நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு காரணம் மறைவாக வேறு சில காரியங்கள் இருக்கும். நம்ம அது தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம், இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அதாவது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் குழந்தைக்கு ஷூ போட்டு விட்டாங்களாம். ஷூ போட்டு விட்டு அந்த குழந்தை பயங்கரமாக அழுகுது. அப்போது ஷூ போட்டுவிட்ட அந்த பேரண்ட்ஸ் என்னென்னா இது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் அழுகுதுன்னு சொல்லிட்டு அது என்ன காரணம்னே தெரியாமல் அந்த பிள்ளையை போட்டு அடின்னு அடித்து எதுக்கு இப்படி அடம் பிடிச்சி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை அப்படியே மயக்கமாகி கீழே விழும்போது தான் அதுக்கப்புறம் பிள்ளையோட ஷூவை கழட்டினா உள்ளே பயங்கரமான கருந்தேல் ஒன்று இருக்குது ஷூவுக்குள்ளே. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இப்படி பிள்ளைகளை கிளப்பும் போதெல்லாம் அந்த ஷூவெல்லாம் கூட பார்க்க வேண்டியிருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்போது என்ன காரணம்னு தெரியாமல் போட்டு அடிக்கிற மாதிரி அநேக நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு மூல காரணம் யார் என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், மாம்சத்தில் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போது நம்ம மாம்சத்தின்படியாக போர் செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போது ஆவியின்படி நம்ம யுத்தம் செய்யணுன்னா அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பதிலுக்கு பதில் ஒரு காரியத்தை செய்து நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம வெளிப்படுத்தி நம்முடைய கோபங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தி அந்த எமோஷனில் எதையோ ஒன்று நம்ம பண்ணி அப்படி மாம்சத்தின்படி நம்ம யுத்தம் பண்ணும்போது அது தேவனுக்கு உகந்தது அல்ல. ஏனென்றால் நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போராட்டங்களை நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் டீல் பண்ணிங்கன்னு சொன்னால் அது இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக்குமே தவிர நீங்கள் ஆவியின்படி யுத்தம் பண்ணிங்கன்னா எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா எங்களுடைய போராயுதங்கள் ஆவிக்குரிய போராயுதங்களாக இருக்கிறது. அப்போது அதில் நிறையா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதை நம்ம தியானிப்பதற்கு இப்போ நமக்கு நேரம் கிடையாது.
ஆனால் நான் பொதுவாக இதை ஜென்ரலாக நம்முடைய அனுதின வாழ்க்கையின் முறையில் உள்ள சில காரியங்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்துக்குரிய ஒரு போராயுதத்தை எடுத்து நம்ம போராடணும்னு சொன்னால் அது பெரிய பெரிய பிரச்சனைகளையும், அதாவது நம்ம நினைத்ததை விட பிரச்சனை பெருசாகி போகும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருந்து கர்த்தர் செயல்படுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் சில நேரத்தில் நம்ம பார்க்குற மாதிரியான காரியங்கள் அங்கே இருக்காது. நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது பிசாசு நமக்கு விரோதமாக பல யுத்தங்களை கொண்டு வந்து சில மனிதர்களை நமக்கு விரோதமாய் தூண்டிவிட்டு சூழ்நிலைகளை பாதகமாக்கி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை வரவிடாதபடிக்கு தடை செய்து ஏதோ ஒரு விதத்தில் பிசாசுடைய முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்முடைய ஆவியை விசனப்படுத்துறது தான். தேவ பிள்ளைகள் சமாதானமாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய ஆவிகளை விசனப்படுத்துகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ காரியங்களையும் யாரை கொண்டாகிலும் செய்வான். அப்போ அந்த காரியங்களில் நாம் மிக நிதானமாக இருந்து, ஆண்டவரே இதை மாம்சத்தின்படி நான் இந்த காரியத்தை டீல் பண்ண மாட்டேன், இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் அதை டீல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். மாம்சத்துக்குரிய போராயுதத்தை எடுத்து நம்ம போராடணும்னு சொன்னால் இருக்கிற பிரச்சனை பெருசாகவும் ஆகும், நீங்களும் புதுசாக சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீங்கள் கையில் எடுக்காதபடிக்கு, அதான் சொல்கிறாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அது அரண்களையே நிர்மூலமாக்கிரும். நீங்கள் கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருந்து கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வேரோடு கூட கர்த்தர் எடுத்துடுவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி பெருக்கினாலே நம்ம ஒரு காரியத்தை நம்ம டீல் பண்ணோன்னு சொன்னால் அதனுடைய பிரச்சனைகள் அது மாம்சத்துக்கு ஏற்றவைகள் மாம்சத்துக்குரியவைகளாகத்தான் அது முடியும். அப்போ அதை மாம்சத்திலே தான் நீங்கள் டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அது உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, உங்களுடைய போராட்டங்கள் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பொறுமையாக காத்திருந்து கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுத்து, தாவீது சொன்னது போல் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அப்போ ஆண்டவர் நம்முடைய சார்பாக அவர் இறங்கி கிரியை செய்வதற்கு இடம் கொடுப்பதற்கு ஆவிக்குரியவர்கள் எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக இருப்பார்கள். நிதானமாக கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்தட்டும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் டீல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாம்சத்துக்குரிய போராயுதங்களை கையில் எடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 1 சாமுவேல் 23:1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போது இஸ்ரவேல் தேசத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய கேகிலா என்கிறதான ஒரு பட்டணம், அங்கே பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இப்போ ஒவ்வொரு பட்டணத்துக்கும் களஞ்சியங்கள் இருக்கும், அந்த உணவு சப்ளை பண்ணக்கூடியதான பெரிய குடோன். இப்போவும் நமக்கு பல இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த உணவு குடோன்கள் இருக்கும். அப்போது அப்படிப்பட்டதான அந்த களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது ராஜா கிடையாது. தாவீது இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக, சவுலுக்கு அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி, சவுலை முதல் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினதே பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணவும், பெலிஸ்தியர்களுடைய அராஜகங்களை அழித்து இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாப்பதற்கு தான் தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, அவன் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணதை பார்க்கிலும் தாவீதை அழிக்கிறது தான் அவனுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. தேவ பிள்ளைகளை, நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம்னு சொன்னால் நாம் பிசாசுடைய ராஜ்யத்தை உடைத்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு பார்க்கணும். தேவையில்லாமல் யார் மேலேயாகிலும் பொறாமைப்பட்டு யாரையாவது அழிக்கணும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கு விரோதமான காரியங்களையே செய்து கொண்டிருப்போமானால் கடைசியில் அழிந்து போகிறது நாமத்தான் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை அது கிடையாது. யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், யார் நமக்கு விரோதமான கிரியைகளை மறைமுகமாக செஞ்சாலும் சரி, நேரடியாக செஞ்சாலும் சரி, அது மாம்சத்துக்குரிய யுத்தம் பண்ணுகிறவர்கள் நாம் அல்ல. ஏனென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியாது. அப்போது இந்த சவுளுடைய ஒரே காரியம் என்ன, சவுல் மேலே வந்துடக்கூடாது, சவுல் ஒரு ராஜாவாகிடக்கூடாது. நானும் என்னுடைய குமாரர்களும் மட்டும்தான், என்னுடைய சந்ததி மட்டும்தான் நல்லா இருக்கணும்,
முதல்ல தேவ பிள்ளைகளை இந்த மாதிரியான சுயநலம் இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அதாவது தேவன் எப்படி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, அவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அது இல்லாதபடிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா போகாமல், எதிர்த்த வீட்டில் ஒரு மிக்சி வாங்கிட்டா போகாமல், எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு இடம் வாங்கிட்டா போகாமல், எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாலே போகாமல், அப்படின்னா என்ன ஆவி இருக்குது நமக்குள்ளே? தேவ பிள்ளைகளை, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. நம்முடைய ஆவியை குறித்து நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்ம இருப்போம். அப்போது இங்கே பார்க்கும்போது சவுலுடைய வேலையே தாவீதை அழிச்சிடணும். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இவன் சொல்கிறான் தேவன் அபிஷேகம் பண்ணவர் மேலே நான் கை போட மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ண தாவீது மேலே கை போடுறதுக்கு வெறி பிடிச்சு போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். எப்போவுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய காரியங்கள் சித்தி பெறாது, அவருடைய காரியங்கள் வாய்க்காது. அதனால் உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் சில காரியங்களை பேசினாலும் சரி, நடந்து கொண்டாலும் சரி, நீங்கள் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி போய் சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டணும். நீங்கள் பார்க்க வேண்டியது உன்னதத்தை நோக்கி பார்த்து கொண்டுருங்க, பூமிக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்காதீங்க. அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி சவுல் தாவீதை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது சவுலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியதான கேகிலா பட்டணத்தில் இப்போ ஒரு பிரச்சனை. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? இப்போ அந்த பட்டணத்துக்கு ராஜா யார்? சவுல் தானே. அதனால் சவுளுடைய பட்டணத்தை தானே கொள்ளையடிக்கிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் மாம்சத்தின்படி யோசிக்கலை. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களாச்சே, அவங்களும் தேவனுடைய பிள்ளைகளாச்சே, அவங்க மேலே போய் இவங்க போய் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்களே, ஒரு சத்ருவுக்கு சொந்தமான அல்லது விரோதிக்கு சொந்தமான ஒரு காரியம் பாதிக்கப்படுகிறது. அது கேள்விப்பட்டால் நீங்களும் நானும் எப்படி மாம்சத்தின்படி யோசிப்போமா, ஆவியின்படி யோசிப்போமான்னு நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மளாக இருந்தால் சரி, இவர் பெரிய ராஜாவாக இருக்கிறார்ல, முடிஞ்சால் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கல. அப்போ தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த காரியம், கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது 4வது வசனம் பாருங்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இவன் முதல்ல ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவன் இப்போ ராஜாவாக இல்லை, ரூலிங்கில் இவன் கிடையாது. அப்போது வேணால் சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எப்படி ஆகிலும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு பொதுவாக இப்போ நம்மளாம் அடிக்கடி ஜெபம் பண்ணுற மாதிரி காமனாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், ஆண்டவரே தேவ ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்களே, நான் போகலாமா போகக்கூடாதான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். இப்போ அதே மாதிரி அவர் போகிறாரு. அப்படியே 5வது வசனம் பார்த்திங்கன்னா, அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இப்போ இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். இந்த வார்த்தையை பாருங்கள். இப்போ கேகிலாவுடைய குடிகளை அவன் ரட்சித்தான், பெலிஸ்தியரை துரைத்து விட்டான், பெலிஸ்தியருக்கு சொந்தமானவைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் பயந்து ஓடிட்டாங்க. கேகிலா மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்னா பாதுகாக்கப்பட்டார்கள். இப்போது இப்படிப்பட்ட சத்துருவாகிய சவுலுக்கு சொந்தமான ஜனங்கள் பாதிக்கப்படும் போது கூட இவன் போய் அதை நீதியாய் நின்று அங்கே ஒரு யுத்தம் பண்ணி அந்த மக்களை அவன் ரட்சிக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற இந்த காரியத்தை பாருங்கள். யாத்திராகமத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன உத்தரவு கொடுத்துருக்கிறாரு சொன்னால், யாத்திராகமம் 23:4 பார்த்தீங்கன்னா, உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. அப்போது ஆண்டவருடைய நீதி வித்தியாசமானதாக இருக்குது. உன்னுடைய சத்துருவுடைய மாடு கழுதை தப்பி போயிடுச்சு, நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? போட்டும் இதே மாதிரி எல்லா மாடும் காணாமல் போகட்டும், எல்லா கழுதையும் காணாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மை பகைக்கிறவர்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டானால் ஆண்டவர் நம்ம சோதித்து பார்க்க சொல்கிறார். நீ எப்படி மாம்சத்தின்படி இதை யோசிக்கிறியா அல்லது ஆவியின்படி யுத்தம் பண்ணுகிறாயா? அப்போது ஒரு சத்துருவுக்கு ஒரு நஷ்டம் வரும் பொழுது நீ அதை குறித்து சந்தோஷப்படுகிறாயா?
அல்லது எப்படா இவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? அப்புறம் உனக்குள்ள வேற ஒரு ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். நீ தேவனுடைய ஆவியுடைய ஒரு நபருக்கு இந்த சிந்தனையே வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. அதை நம்ம எப்பொழுதுமே நம்ம ஞாபகத்துக்கு வைத்து கொண்டே இருக்கணும். இப்போது சவுலுக்கு சொந்தமான ஜனங்கள் தான், அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன் மாம்சத்தின்படி அவன் இதை யோசிக்கலை. அது ஏன் அப்படின்னா, தேவ வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுது, சத்துருடைய மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டாய், அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. ஏன் ஆண்டவர், எனக்கு வேறு வேலையே இல்லையா? வேணா நான் போய் சொல்லிட்டு போகிறேன், இந்த பக்கம் போகுது, போய் முடிஞ்சால் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை. நீ கூப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போது தேவனுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அதன்படி நாம் சிந்தித்தால்தான் நாம் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம். இல்லைன்னா நம்ம மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போது இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் கேகிலாவின் மக்களை அவன் பாதுகாத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 1 சாமுவேல் 23:9 பார்க்கும்போது, தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது, அப்படின்னா இப்போது கேகிலா மக்களை போய் பாதுகாத்து ரட்சித்து விட்டான், பெலிஸ்தியர்களை துரத்தி விட்டான்னு பார்க்குறோம். இது சவுலுக்கு தெரிய வரும் பொழுது சவுல் என்ன யோசிக்கிறான், இவன் யார் ஏன் ஜனங்கள்கிட்ட போய் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இவன் யார்? சில ஆட்கள் இவங்களும் ஒரு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க. சில பேர் அதாவது அதுலேயும் என் பேர் எடுக்கணும், நான் தான் செஞ்சேன், நான் தான் இதை பண்ணேன். சில பேரை நான் பார்த்துருக்குறேன், எதை எடுத்தாலும் நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், என்னால் தான் அது நடந்தது. இந்த புத்தி இருக்கிறவங்க ஒரு நாளும் தலை தூக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவருக்குரியது. அந்த கனத்தையோ மகிமையோ நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு காரியத்தை சிறப்பாக செய்திருந்தோமானால் அதற்குரிய எல்லா கனமும் துதியும் அவருக்குரியது. அதை விட்டுட்டு எல்லாமே நான் தான் செஞ்சேன், நான் இல்லாமல் அது நடக்கலை, அப்படியா இப்படியான்னு எதையாவது ஒன்று வெத்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அங்கே தேவன் மகிமைப்பட மாட்டார். அப்போது சவுலுக்கு ஒரே எண்ணம் என்னென்னா, அது எப்படி இவன் போய் இப்போ உடனே இவன் யோசிப்பான். அப்போ கேகிலா மக்கள் என்ன யோசிப்பாங்க? தாவீது தானே நல்லவன் நினைப்பாங்க, தாவீதை தானே வீரன் நினைப்பாங்க. யாரோ ஒருத்தர் பாதுகாத்துருக்கிறான், நான் இல்லாத இடத்துல எனக்கு பதிலாக ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்கங்கிற அந்த சந்தோஷம் இல்லை. உடனே அவன் தாவீதுக்கு பொல்லாப்பு செய்கிறதுக்கு அவன் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். வரும்பொழுது இங்கே நடக்கிற காரியம், தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்கிறான். அப்போ அந்த ஏபோத்து வஸ்திரம் இருந்தது தான் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறவர்கள் அந்த ஏபோத்தின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் வாசிப்பாங்க. அப்போ சொல்கிறான், ஏபோத்தை கொண்டு வா. அப்போது அது வந்த பொழுது இவன் விசாரிக்கிறான். கேகிலா பட்டணத்தார் என்னையும், 12வது வசனம் பாருங்கள், நான் சிலதை ஸ்கிப் பண்ணி போகிறேன். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் சொன்னாராம், ஒப்பு கொடுப்பார்கள். இங்கே தான் நமக்கு டென்ஷன் ஆகிற ஒரு காரியமே இருக்குது. ஒன்று, இவன் தாவீதுக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கோலியாத்தை போய் தைரியமாக நின்று கொன்றதான தாவீதுக்கு சவுல் அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை. அதுபோல் ஆண்டவர் பலமுறை ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அவன் பழி வாங்குகிற உணர்வுக்குள்ளே அவன் போகலை. நினச்சிருந்தா எப்போவோ பழி வாங்கி அவன் வாழ்க்கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்குற அளவுக்கு அவனுக்கு அதுக்குரிய தில் இருந்தது. ஆனாலும் அதை மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பல இடங்களில் சவுலை விட்டுட்டு போகிறான். இப்போ மறுபடியும் வரும் பொழுது நம்மளாக இருந்தால் சவுல் வரானா, ஆண்டவரே நான் போய் அவனை போட்டு தள்ளிட்டுமான்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் அவன் அப்படி கேட்கல. அவன் கேட்குறான், இப்போ இந்த கேகிலா மக்களுக்கு நான் நன்மை செஞ்சுருக்கிறேனே, இந்த ஜனங்கள் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாப்பா, உங்ககிட்ட நன்மை பெற்ற ஆட்கள், உன் மூலமாக நல்லா இருக்கிற ஆட்களே உனக்கு விரோதமாக எழும்புவாங்க. அதை தான் சொல்கிறார். அப்போது இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சிலருக்கு பல நன்மைகளை செஞ்சுருப்பீங்க, அவங்களுக்காக உங்களுடைய நாட்களையும் உங்களுடைய நேரங்களையும் நீங்கள் செலவு பண்ணி, சில நேரங்களில் உங்களுடைய பணத்தை கூட நீங்கள் செலவு பண்ணி சில காரியங்கள் நன்மை செஞ்சுருக்கலாம். ஆனால் அதே நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்களா என்றால் எழும்புவார்கள், நடக்கும். உங்கள் மூலமாக நன்மை பெற்றவர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை கேள்விப்படும் போது இப்போ பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து கேகிலா பட்டணத்தை தப்புவித்த தாவீதுக்கு டென்ஷன் ஆகி நேராக போய் மொத்த கூட்டம் 600 பேர் இவங்கிட்ட இருக்கிறாங்க, நேராக போய் கேகிலா மக்களை ஒருத்தர் விடாமல் வெட்டி கொண்டு போட்டு வந்துருக்கலாமா? முடியாதா? ஏன்னா பெலிஸ்தியர்களுக்கு பயந்து போன ஜனங்கள் தான் அவங்க.
என்ன உனக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்னையே நீ ஒப்பு கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்கிறியா? ஏன்னா இப்போ சவுலுக்கு தகவல் கொடுத்ததே கேகிலா மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. யார் தனக்கு நன்மை செஞ்சாங்களோ, தனக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை யார் ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு விரோதமாகவே எழும்பக்கூடியதான ஜனங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் அந்த விஷயத்தை மாம்சத்தின்படி பார்க்குறீங்களா, ஆவியின்படி பார்க்குறீங்களா? ஏனென்றால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அப்போது தாவீது பதிலுக்கு போய் அந்த ஜனங்களை போய் வெட்டி போட்டு வரணும்னு நினைக்கல, அல்லது போய் சவுலை காலி பண்ணிட்டு வரணும்னு நினைக்கல. கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒப்பு கொடுப்பார்களா என்று கேட்ட பொழுது அதை வாசிங்கம்மா. கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். பாருங்க, இப்போ கேகிலா மக்களை இவன் தான் பாதுகாத்தான். இப்போ கேகிலா மக்கள்கிட்ட தப்பி போக வேண்டிய நிலைமை இவனுக்கு வருது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் யாருக்காக நீங்கள் அதிகமான பிரயாசப்பட்டீங்களோ அவங்ககிட்டருந்து தப்பிச்சு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். இது உலகத்தில் அநேக துரோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இப்படி உங்கள் மூலமாய் நன்மை பெற்றும் உங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக அல்லது உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்கள் மாம்சத்தின்படி நீங்களுடைய போராயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ தாவீது என்ன பண்ணுறான் பாருங்கள். இதை கேள்விப்பட்ட உடனே கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்துக்கு போனார்கள். தாவீது கேகிலாவை விட்டு தப்பி போனான், விலகி போயிட்டான். போய் அந்த ஜனங்களை பழி வாங்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை, அதை விட்டு விலகி போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். எப்போவுமே எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை இறங்கி நான் பாரு நீயா நானான்னு பார்த்துடுறேன்னு அவங்க வேணால் யோசிச்சுட்டு போட்டோம், அது அவங்களாகவே பெரிய ஆளாகவே இருந்துட்டு போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் பெரியவர். அதை நம்ம எப்பொழுதுமே மனதுக்குள்ளே ஆழமாக நாம் தீர்மானித்து வைத்திருந்து நாம் மாம்சத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தாலும், மாம்சத்தில் தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சில நேரத்தில் சொல்லுவோம், என்ன பாஸ்டர் நம்ம என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செயல்பட விடாதபடிக்கு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. பாருங்கள், தாவீது எல்லா விதத்திலையும் சவுலுக்கு நன்மைகளை செய்தாலும் தொடர்ந்து சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே தான் இருந்தான். கடைசியில் தாவீது சவுல் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சவுலாகவே தானாகவே மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தேவன் அதான் அது அரண்களை நிர்மூலமாக்கும். அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் உடைச்சி தூக்கி போட்டுட்டு கர்த்தர் நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதான் சொன்னார், பழி வாங்குதல் எனக்குரியது, நீ அந்த வேலையை செய்யாத, நீ மாம்சத்தின்படி இறங்கி ஒரு காரியத்தை செய்யாத. ஏன்னா ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே தேவன் அவர் என்றைக்குமே உறுதுணையாக நிற்பார், அவர் நின்று காரியங்களை நடப்பிப்பார். நீங்கள் தயவு செஞ்சு மாம்சத்தின்படி யுத்தங்களை நடப்பித்து உங்களுடைய தேவன், நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்காகவும் எதுக்காகவும் தேவன் உங்களுக்கு கொடுத்த திவ்ய சுபாவங்களை நீங்கள் இழந்து போகாதீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிற நல்ல திவ்ய சுபாவங்களை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைகளுக்காகவும் நீங்கள் இழந்து போகாதபடி நீங்கள் கர்த்தரோடு கூட கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்க அவருடைய பலத்தினால் உங்களுக்காக செயல்படுவார். அதனால் உங்கள் பலத்தை காட்டணும்னு நினைக்காதீங்க, அமைதியாக இருங்க. கர்த்தருக்கு உங்களுக்குரிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டுக் கொள்வோம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் மாம்சத்தின்படி நாங்கள் யோசிக்காதபடி, மாம்சத்தின்படி யுத்தம் செய்யாதபடிக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. அந்த தேவ பலத்தை நாங்கள் சார்ந்து கொண்டு ஆண்டவரை எந்த விதத்திலும் மாம்சத்தின்படி நாங்கள் யுத்தம் செய்யாதபடிக்கு
அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டவர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு மாம்சத்தில் எழும்பி சில காரியங்களை பேசிடலாம், செஞ்சிடலாம், நடப்பித்திடலான்னு சொல்லி சில காரியங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே யோசித்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், நீ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு, மாம்சத்தின்படி எந்த ஒரு யுத்தத்தையும் நீ நடப்பிக்காதே. அல்லேலூயா. உன்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, அல்லேலூயா, ஆவிக்குரிய போராயுதங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு, ஆண்டவருடைய வசனத்தின்படியாக நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து நீங்கள் வழி நடக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் தேவனுடைய பலத்திலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய அன்புக்காக, அவரை ஆராதிப்பதற்காக நாங்கள் காத்திருப்போமே என்று எங்களுடைய மாம்சத்தின்படி செயல்படுவதற்கான திட்டங்களை நாங்கள் போட மாட்டோம் என்று சொல்லி, அல்லேலூயா, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மாம்சத்தின்படியான காரியங்களை விட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரியவர்களாய் தேவனுடைய புத்திரராய் நீங்கள் செயல்படும்படியாக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை அந்த வசனத்தின்படியாக எங்களை சீர்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. இந்த புதிய நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் உம்முடைய பலத்திலே நடக்க, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க, உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன தேவாதி தேவனுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய ஆவியிலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் மாம்சம் தலை தூக்காதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட உம்மை துதித்து, உம்மை ஆராதித்து, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும், ஒவ்வொரு தேவ சபைகளையும் தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, மந்தைக்கு பிரதான மேய்ப்பனாகிய ஆண்டவரே, உம்முடைய மந்தைகளை தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து, எந்த விதத்திலும் ஓநாய்கள் ஆண்டவரே மந்தையை பட்சித்து போடாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வருமானங்களை தேவன் கட்டளையிடுவீராக. அப்பா, பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போக தேவன் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் வியாதிகளோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவரே உங்க அற்புத சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி அற்புதங்களை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள் சத்துருக்களுடைய போராட்டத்தினாலே, பிசாசனுடைய போராட்டத்திலே ஆண்டவரே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குடும்பங்களை விடுதலையை கட்டளையிடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே கணவன் மனைவிக்கு இடையிலே ஆண்டவரே மன போராட்டங்கள் இருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் ஆவியினால் அந்த குடும்பங்களை நிரப்பி, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே கணவன் மனைவிக்கு இடையிலே ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கலகத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், ஆண்டவரே பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். எந்த குடும்பங்களிலே பாவத்துக்கு அடிமையாய் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, வாலிப பிள்ளைகளோ பெரியவர்களோ ஆண்டவரே யார் பாவத்திற்கு அடிமையாய் சிக்கி கொண்டிருந்து ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தந்து ஆண்டவரே மனம் திரும்ப வைத்து அவர்களும் ரட்சிக்கப்பட தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலத்து திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அப்பா ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்து கற்பத்தின் கனியை தேவன் வாய்க்க பண்ணுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதிர் வயதில் இருக்கிற பெரியவர்கள் பெற்றோர் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல சரீர பலத்தை தந்து தேவன் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை அறிந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எத்தனை வயது ஆனாலும் ஆண்டவரே எந்த பலவீனங்களும் எந்த விதமான சத்துருடைய கிரியைகளும் அவர்களை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு அவர்களை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் தேவையான பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே மருத்துவமனைகளில் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆண்டவரே அற்புத சுகத்தை தந்து நடத்துவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் விசுவாச மக்களிலே யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே குழப்பத்தோடு கூட இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே யாருடைய இருதயங்களிலே குழப்பங்கள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, பயங்கள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு
அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் இயேசுவின் நாமத்தில் இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவிக்க உதவி செய்வீராக. எங்கள் தேசம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஜனங்களை தேவன் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா விதமான அரசியல் அமைப்புகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லா விதமான ஆண்டவரே மதவாத தீவிரவாத அமைப்புகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. தேசத்தின் சமாதானத்துக்கு விரோதமாய் தேசத்திலே குழப்பங்களையும் போராட்டங்களையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ண முயற்சிக்கிற வஞ்சிக்கிற தந்திரமுள்ள கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இயல்பொருள் ஆகும்படி கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜனங்களை உண்மையாய் நேசித்து பாரபட்சமில்லாமல் நேசித்து ஆண்டவரே தேசத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரை நடப்பிக்க ஆண்டவரே ஏற்ற ஞானத்தை தந்து கிருபைகளை தந்து தேவன் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஜெபிக்கும்படி உடைய வார்த்தைகளை கேட்கும்படி கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. அருமையான பிள்ளைகள் காலைதோறும் வாஞ்சையோடு வந்து கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்று மற்றவர்கள் சாட்சியாய் அறிவிக்கும்படி அவருடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்து நீங்கள் வழிநடத்தி உங்களுடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் உடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.